சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கிய வழக்குகள் பற்றி நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, இன்று காலை எந்தெந்த வழக்குகள் விசாரணைக்கு வருகிறதுன்னு சொல்லுங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்று மதனை மீட்க கோரி அவருடைய தாயார், அதாவது தங்கம் தரப்பில் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இன்றுடன் அந்த காவல்துறை ஆணையருக்கு ஒரு கெடு விதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மதனை இன்று கைது செய்திருக்க வேண்டும். அதன்படி இந்த காவல்துறை இன்று கைது செய்து அதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு இறுதிக்கெடுவாக அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணை இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதே போல அந்த வழக்கில் கூடுதலாக ஒரு இணைப்பு மனுவையும் மதனின் தாயார் தங்கம் அந்த வழக்கில் தாக்கல் செய்திருந்தார். அதன்படி மதன் காணாமல் போன வழக்கில் பச்சமுத்து மற்றும் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோரை விசாரணை நடத்த வேண்டும், அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் மதன் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கோரிக்கை வைத்து ஒரு இணைப்பு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதே போல ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை முடிவடைந்து அதற்குரிய அறிக்கைகள் கிடைக்காமல் தங்கள் தரப்புக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ராம்குமாரின் தந்தை பரமசிவம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதே போல முதல்வரின் உடல்நிலை குறித்த உண்மை தகவல்களை வெளியிட வேண்டும். இதுவரை மருத்துவ நிர்வாகம் மட்டுமே இந்த பத்திரிகையாளர் செய்தி குறிப்புகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு உண்மை தகவலும் வெளியாகவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று டிராபிக் ராமசாமி தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் இன்று அரசு தரப்பில் இந்த முதல்வரின் உடல்நிலை குறித்த பதிலை அளிக்க வேண்டும். அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதே போல் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணைகளை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. அந்த அறிவிப்பாணையை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணைய தரப்பில் மேல்முறையீடு மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனு இன்று பட்டியலில் விசாரணைக்கு வரவில்லை. இருந்தபோதும் தேர்தல் ஆணைய தரப்பில் இன்று அதில் முறையீடு செய்ய உள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையும் அவசர வழக்காக விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. அதே போல குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு வழக்கும் விசாரணைக்கு வர உள்ளது. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கிரிவல பாதைகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் பரிந்துரைகள் இன்னைக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழங்கப்பட உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.